நம்மக்கிட்ட அந்த வெறியும் அந்த வேகமும் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜின்னை வந்து உடனடியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்க நமக்கு ஆகாதவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பேருக்கு அவங்க பேர் பொம்மை செய்து இதில் இருந்து நம்ம என்ன அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படணும்னு செய்கிறோமோ, இந்த பொம்மையில் என்ன செய்தாலும் அதை உண்டான யாருக்கு நம்ம செய்கிறோமோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும். இதே நம்ம வந்து ஒருத்தவங்க செய்வதனால நமக்கு பாதிப்பு வருதுன்னா நம்ம குணப்படுத்தணுனாலும் அதே பொம்மையை வச்சு அதை செய்ய வேண்டிய மந்திரங்களை மாற்றி படித்து அதை செய்தோம்னாலும் அவங்களுக்கு கை கால் நல்லபடியாகும். எதிரிகளை தாக்கக்கூடியதுன்னா, இப்போ நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, உங்களை தேவையில்லாத சீட்டில் கொடுத்துக்கிட்டு ஒரு குடும்பமே வேலை வெற்றிக்கு போக முடியாமல் அவனை சும்மா வீணாக்கிட்டான். திரும்பி அவனை நம்ம முடக்கினா தான் அவன் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். நீங்கள் சும்மா அவனுக்கு நம்ம கெட்டதை செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. இந்த காலத்தில் அடிக்கடிக்கு அடி வாங்குவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. கூடயே இருந்து தொழில் செய்கிறான், கடைசியில் நம்மளே காலவாரிடுறான். நல்லா பழகிறான், வீடு வசதி எழுதி வாங்கிக்கிறான், அவங்ககிட்ட பணங்க நகை எல்லாம் பறிச்சுக்கிட்டு திரும்ப அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தையை கட்ட போகிறான். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவன் காலுக்கு அப்போ விழ முடியும். என்ன வேணுமோ அவனை அழிக்கிறது தான் செய்வாங்க. என்ன வணங்குறவங்களுக்கு சகலமும் கிடைக்கும். மன நிம்மதி மட்டும் இல்லை, மன நிம்மதி மட்டும் இருந்தால் போருமா? நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பொருளாதாரம் தேவை, தொழில் நல்லா நடக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு எது எல்லாமே இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை. நம்ம நிம்மதியாக இருந்துட்டா போருமா? நம்ம ஒரு பிள்ளை குட்டிங்க இருந்தாக்கா அவங்கள எப்படி காப்பாற்றுறது? ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம், ஒரு அரசியலில் இருக்கிறோம், நம்ம முன்னுக்கு வந்தால் தானே மற்றவங்களை காப்பாற்ற முடியும். ஒரு சினி துறையில் இருக்கிறோம், நம்ம முன்னுக்கு வந்தால் தானே மேலுக்கு வந்தால் தானே எதையுமே சரி. அனைத்தும் சாதிக்கக்கூடியது, அனைத்தையும் செய்யக்கூடியது ஜின்னு. இப்போ வந்து நம்ம பேயை பார்க்கும்போது ஒரு லாங் ட்ராவல், ஒரு இருட்டில் போகும்போது நம்ம பேயை நிறைய இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஜின்களை நம்மளால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக ஜின்கள் நிறைய இடத்துல தெரியும். ஏன்னா என்ன ஒன்று, பேயை கண்டவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படும், எல்லாம் கெடுதல் செய்யும். ஜின்னை காண்றவங்களுக்கு அது வந்து ஒரு எந்த எஃபெக்டும் கிடைக்காது, எந்த பாதிப்பும் கொடுக்காது. அந்த குடும்பமும் நல்லா தான் செழிப்பாக இருக்கும். காக்குமா தவிர அழிக்காது. ஜின் தவறு செய்கிறவங்கள மட்டும்தான் அழிக்குது. சொத்து தகராறு, நிலத்தகராறு, வீட்டு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, எங்கே எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு உள்ள அத்தனை பிரச்சனையும் ஜின்னால தான் உடனடியாக கண்ட்ரோலில் கொண்டாந்து தீர்க்கும். கெட்டவன்னு தெரிஞ்சாக்கா நேரடியாக ஷார்ட்டாக தாக்கக்கூடியது தான் ஜின்னு. ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. தெறிக்கவிடும் காரம், நிறம், சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம், நிறம், சுவை. சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் எல்லாருக்குமே வந்து பேய் நிறையா இதில் வந்து அனுபவம் இருக்கும். பட் நிறையா பேர் வந்து அது நம்புறவங்களும் இருப்பாங்க, நம்பாதவர்களும் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி விரிவாக தெளிவாக பேசுறதுக்கு ஜின் பார்த்திபன் சார் இருக்கார். வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் ஜின் பார்த்திபன் சொன்னோடனே நான் போய் யூடியூப்பில் கூகுளெல்லாம் போய் சர்ச் பண்ணேன். அப்போ நிறையா இது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, பட் நிறையா இதில் வந்து நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜின்னுனா என்ன சார்? ஜின்னுன்றது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. அது மனிதர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒன்று. இந்த சூனியம், பில்லி, ஏவல் இதெல்லாம் ஏதாவது இருந்து ஒரு செய்வினை இருந்தாக்கா அதிலிருந்து காப்பாற்றக்கூடியது நம்மளை. அதே மாதிரி நமக்கு ஒரு எதிரிகள் தொல்லை அதிகமாக பிரச்சனை, நம்மளை யாராவது பண்ணுறாங்கன்னாக்கா நம்ம திருப்பி அவங்கள தாக்கக்கூடியதும் ஜின் தான். அதுதான் ஜின். ஓகே சார், இங்கே வந்து ஜின்னுன்றது வந்து நிறையா மக்களுக்கு வந்து தெரியாது. இங்கே என்னென்னா பேய்கள், பிசாசுகள், குட்டி சாத்தான்கள் அப்படின்னு நிறையா இருக்கும்போது இந்த ஜின்னுன்றது எதை குறிப்பிடுது சார்? ஜின்னுன்றது வந்து அது வந்து மனிதர்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்டது. ஓகே, புரியுது? ஒரு கடவுள் படைக்கப்பட்டது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காலப்போக்கில் மனிதர்களுக்கு வந்து தேவைக்காக நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். நம்ம என்ன நல்லது செய்யணும், கெட்ட காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த காலத்தில் மன்னர் ராஜா காலத்திலலாம் அதிகமாக வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாட்டை வந்து படம் எடுக்கணும், இல்லை ஒரு பெண்ணை வசியப்படுத்தணும், என்ன ஒன்று செய்யணும்னா ஒரு தந்திரமாக ஒரு வேலையை முடிக்கணும்னா இந்த மாதிரி ஜின்களை வச்சு தான் எல்லாம் முடித்தாங்க அந்த காலத்தில். எல்லா நாட்டிலையும் இப்போ கூட சொல்லணும்னா உலக நாடுகளில் எல்லாம் மன்னராட்சி தான் நடக்கும். ஒரு சில நாட்டில் மன்னராட்சி தான் இருக்குது. இப்போ தான் வந்து ஜனநாயக ஆட்சின்னு அப்படி மாறிக்கிட்டு வருது. ஒன்றுன்னா இப்போயும் ஒரு சில நாடுகள் வந்து மன்னராட்சி தானே. அந்த மாதிரி மன்னராட்சியில் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் ஜின்கள் வச்சு நிறைய செய்வாங்க. ஓகே, ரீசெண்டாக கேரளாவில் ஒரு படம் வந்துச்சு, படைக்கலம்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து இந்த பொம்மையை வந்து இவங்க தலையை திருப்பினான்னா அவரும் தலையை திருப்புவார், இவர் அந்த பொம்மையை வச்சு கை நீட்டான், அதுன்னு வச்சுக்கலாமா? ஆமாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க நமக்கு ஆகாதவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பேருக்கு அவங்க பேர் பொம்மை செய்து இதில் இருந்து நம்ம என்ன அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படணும்னு செய்கிறோமோ, இந்த பொம்மையில் என்ன செய்தாலும் அதை உண்டான யாருக்கு நம்ம செய்கிறோமோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும். சரிங்களா?
இதே நம்ம வந்து ஒருத்தவங்க செய்வதனால நமக்கு பாதிப்பு வருதுன்னா நம்ம குணப்படுத்துறதுனாலும் அதே பொம்மையை வச்சு அதை செய்ய வேண்டிய மந்திரங்களை மாற்றி படித்து அதை செய்தோம்னாலும் அவங்களுக்கு கை கால் நல்லபடியாக வந்து நல்லபடியாக சரி. ஓகே. சார் இப்போ வந்து ஒரு நம்ம வந்து அத கத்துக்கணும்னா நம்ம நெறையா படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து குருவாகுறாங்களோ இல்ல ஸோ இதுக்கு ஜின் படிப்பதற்கு ஒரு எத்தன காலம் ஆகும்? இல்ல எவ்வளவு நேரம் இருக்கும்? எந்த ஒரு துறையும் சரி இதை படிக்கணுன்றது காலங்கள்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஆர்வங்கள் பொறுத்து தான். இப்போ நம்ம இது வந்து ஒரு நீச்சல் பழகுறோம். எப்படி பழகுறோம்? நம்ம நைட்டெல்லாம் அதையே நினச்சிக்கிட்டு அதையே கற்றுக்கணும் ஒரு வெறித்தனமாக இருந்தால் அது கண்டிப்பாக நமக்கு வரும். எந்த தொழிலும் அப்படி தான். ஒரு கார் ஓட்டுறதாகட்டும், இல்லை வேறு ஏதாவது கைத்தொழிலாகட்டும், எந்த தொழிலுமே கற்றுக்கணும். நம்மக்கிட்ட அந்த வெறியும் அந்த வேகமும் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜின்னை வந்து உடனடியாக எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 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 ஆண்டு 2 ஆண்டுக்குள்ளே எடுத்துக்கலாம். ஓகே. நீங்க ஜின்னு நெறைய இடத்துல குறிக்கும்போது கடவுளுக்கு நிகரானது அப்படின்றீங்க. கடவுள்கள் வந்து படைக்கப்பட்டதற்கு காரணம் நல்லது செய்றதுக்காக படைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு பெண்ணை வசியம் செய்றதோ, இல்ல ஒரு ஒரு எதிரிய வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறதோ ஒரு கெட்டது. ஸோ அப்ப ஜின்னு கெட்டது தானே பண்ணுது. அதை எப்படி நீங்க அது கடவுளுக்கு எப்படிங்க? நிகரா இப்போ ஒரு கட்டின மனைவி கோவத்தில் போயிடுறாங்க. இப்போ நம்ம அவங்கள வசியப்படுத்துறது ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நம்ம ஒரு பொண்ணை வந்து விரும்புகிறாங்க. இப்போ அப்பா அம்மாக்கெல்லாம் அவனை அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்க சம்மதம். பொண்ணு இப்போ வேற ஒரு மதத்தில் வேற ஒருத்தவங்க கூட தவறாக பழகுது. அப்போ இந்த பையனா கூட சேர்த்து வைக்கணும்னு அதை வசியம் செய்தால் அது தவறு கிடையாது. சுதந்திரம் இருந்தால் கூட கூட தாய் தகப்பனுங்களுக்கு சுதந்திரம் பெற்றவங்களுக்கு தெரியாதுங்களா? இப்போ அவங்களா தானே வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க இந்த பையனுக்கே கட்டி வைங்கன்னுட்டு. அதே மாதிரி வந்து எதிரிகளை தாக்கக்கூடியதுன்னா இப்போ நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, உங்களை தேவையில்லாத சீண்டில் கொடுத்துக்கிட்டு ஒரு குடும்பமே வேலை வெத்திக்கு போக முடியாமல் அவனை சும்மா வீணாக்கிட்டான், தேவையில்லாத காரியங்களை செய்து ஆக்குறான். திரும்பி அவனை நம்ம முடக்கினா தான் அவன் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். நீங்கள் சும்மா அவனுக்கு நம்ம கெட்டதை செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. இந்த காலத்தில் அடிக்கடிக்கு எம்மாடி வாங்குவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்த்து ஃபைட் பண்ணாட்டி இந்த உலகத்தில் எதுலேயுமே நீங்கள் ஜெயிக்க முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கூடயே இருந்து தொழில் செய்கிறான், கடைசியில் நம்மளே காலை வாரிடுறான். நல்லா பழகிறான், வீடு வாசல் எழுதி வாங்கிக்கிறான், அவங்ககிட்ட பணங்க நகையெல்லாம் பறிச்சுக்கிட்டு திரும்ப அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தையை கட்ட போகிறான். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவன் காலுக்கு அப்போ விழ முடியும். என்ன வேணுமோ அவனை அழிக்க தான் செய்வாங்க. இதுதான் ஓகே. இன்னொன்று முக்கியமாக இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த முட்டை ஊதி வைக்கிறது, இல்லை காயினை வெட்டி போடுவாங்க அப்படின்னு பல ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஜின்னில் அப்படி என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? ஜின்னில் அந்த மாதிரி முறைகள்லாம் கிடையாது. ஒருத்தவங்க கெட்டவன்னு தெரிஞ்சாக்கா நேரடியாக ஷார்ட்டாக தாக்கக்கூடியது தான் ஜின்னு. அவனுடைய பொருள் ஏதாவது இருந்தால் போகிறோம், இல்லை நல்லவங்களாக இருந்தாக்கா அவங்கள காப்பாற்றக்கூடியது தான் ஜின்னு. இந்த பின்புலமாக போய் இப்போ மனுவலம் அதை வச்சு இதை வச்சு எல்லாம் செய்யக்கூடியதே கிடையாது. இட்ஸ் ஷார்ட் டெம்பர். டக்குன்னு வந்து என்னென்ன பொறுத்தவனுக்கு தவறு நடக்குதா, எந்த ஒரு தீர்வும் நமக்கு பாதிப்பு இருந்தாலும், இல்லை நம்ம அடுத்தவங்களுக்கு யாராவது நம்மளால் பாதிப்பு வந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு ரொம்ப தொல்லை தராங்க அவங்கள நம்ம பாதிப்பு தரணும்னு சொன்னாலும் சரி, ஜின்னை வச்சு செய்தோம்னா உடனடியாக தான் நடக்கும். எந்த ஒரு காரியமும் வந்து நாள் கணக்கு மாத கணக்கெல்லாம் ஆகாது, உடனடி தான். உங்களுக்கு எப்போ இந்த ஜின்னு இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்களோட இளம் பருவத்திலையா இல்லை எப்போ? நான் சின்ன 16 வயசுலேருந்து நான் ஜின்னா கூடயே தான் பயணித்தேன். ஒரு பக்கத்து வீட்டு பாயில் எல்லா மீடியாவிலும் சொல்லியிருக்கிறேன். அந்த ஜின்னிலே தான் போய் நான் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டது. அதிலேருந்து ஜின்னை தவிர நான் வேறு எதுவும் வழிபடுறது கிடையாது. எல்லாமே ஜின்னு தான் எனக்கு உலகம். ஜின் உலகம் தான் எனக்கு வாழ்க்கை. ஓகே. இது எப்படிப்பட்ட உலகம்? இப்போ வந்து ஒரு மதத்தையோ இல்லை ஒரு கடவுளையோ நம்ம கும்பிடும்போது அது இப்போ அங்கே போனால் அமைதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் அமைதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஜின்னை இவ்வளோ நாள் வழிபடுறீங்க, உங்களோட மனநிலை அண்டு ஜின்னு அது அமைதி கிடைக்கும், அது கிடைக்கணும் இல்லை. ஜின்னை வணங்குறவங்களுக்கு சகலமும் கிடைக்கும். சரிங்களா? மன நிம்மதி மட்டும் இல்லை. மன நிம்மதி மட்டும் இருந்தால் போருமா? நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பொருளாதாரம் தேவை, தொழில் நல்லா நடக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு எது எல்லாமே இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை. நம்ம நிம்மதியாக இருந்துட்டால் போருமா? நம்ம ஒரு பிள்ளை குட்டிங்க இருந்தாக்கா அவங்கள எப்படி காப்பாற்றுறது? நம்ம சுற்றுச்சூழல் ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம், ஒரு அரசியலில் இருக்கிறோம், நம்ம முன்னுக்கு வந்தால் தானே மற்றவங்கள காப்பாற்ற முடியும். ஒரு சினி துறையில் இருக்கிறோம், நம்ம முன்னுக்கு வந்தால் தானே மேலுக்கு வந்தால் தானே எதையுமே சரி அனைத்தும் சாதிக்கக்கூடியது, அனைத்தையும் செய்யக்கூடியது ஜின்னு. அதனால் இப்போ வந்து ஜின்னை வச்சுருந்தா நிறைய பலனடல் அடையலாம். ஓகே. சார் இப்போ வந்து இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே வந்து மதங்களால் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜின்னை கும்புறவங்க இப்போ வந்து நிறையா மதத்தில் வந்து அந்த பேய்களையோ இல்லை இதுகளெல்லாம் நம்பாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ ஜின்னை வந்து உங்களை வந்து எப்படிப்பட்ட எந்த மதத்தினர்கள் வந்து அனுப்புவார்கள்? பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே மனிதர்கள் தான். எல்லாருமே நம்மக்கிட்ட இந்த மதம் அந்த மதம் குறிப்பிட்ட மதமெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட எல்லாருக்கும் பாதிப்புன்னா கிறிஸ்டின் வராங்க, முஸ்லீம் வருவாங்க, இந்துக்கள் தான் வராங்க. எல்லாம் அவங்கள காப்பாற்றிக்க நல்ல நோக்கத்தோடு தான் வராங்க. சரிங்களா? இதுக்கு ஜின்னுக்கிட்ட வந்து மதம்ன்றது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து சரிங்களா? அவங்களா போய் அது வந்து நம்மளா கிளப்பிக்கிறது தான், நம்மளா ஏற்றுக்கிறது தான். சரிங்களா? இப்போது இந்து கூட தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பள்ளிவாசலை பார்த்தாலும் கையெடுத்து முடுவாங்க, சர்ச்சை பார்த்தாலும் அதே முஸ்லீம் கூட தான் நிறைய பேர் வந்து இன்றைக்கி
இந்து கோயிலுக்கு இந்த இப்போ கூட சமீபத்தில் நடந்த விசேஷத்துக்கு கூட போய் நிற்கிறாங்க, கலந்துக்கிறாங்க. இந்த காலம் வந்து மாறியாச்சு. யாரோ ஒரு சிலர் தான் வந்து மதத்தை அதையே வச்சு பிரிக்கிறாங்க. மற்றபடி இன்றைக்கி உலகம் பூரா எல்லாருமே தாயா பிள்ளையாக தான் இருக்கிறாங்க. எல்லாரும் எந்த மதத்துக்கும் இப்போது நோ இந்துக்கள் எல்லாருமே பள்ளிவாசலில் போய் காலையிலே ஒரு உடம்பு சரியில்லைன்னா போய் மந்திரிக்கிறாங்க. சரிங்களா? இதே சர்ச்சுக்கு போகிறாங்க நிறைய பேர். எல்லாம் தான் ஒன்றா எல்லாம் தான் போகிறாங்க வராங்க. இங்கே யாரும் மதத்தை பார்க்கறதில்ல. பிரச்சனை வந்தால் வந்து கண்டிப்பாக ஓகே, ஜின்னு வந்து கண்ணுக்கு தெரியும். கண்டிப்பாக காட்டலாம். அதை படிக்கணுன்றவங்களுக்கு எல்லாருக்குமே காட்டிட முடியாது. படிக்கிற வெறி வரவங்களுக்கு ஆர்வம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு இரவு நேரத்தில் இப்போ நிறையா பேர் வந்து இந்த பேயை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், பேயை பார்க்க போகிறோம் அப்படின்னு நிறையா பேர் இப்போ பண்ணுறாங்களே, அது உண்மையிலேயே நல்லதா? பேயை பார்க்க போகிறோம் வரப்போகிறான்றது அது அவங்களுடைய என்ன சொல்கிறது, தேவையில்லாத வேலைகளை செய்கிறது. அது நல்லது கெட்டதுன்னெலாம் கிடையாது. பொதுவாக அது தேவையில்லாத வேலை. இப்போ நமக்குன்னு ஒரு வேலை இருந்தாக்கா, இப்போ எங்களுக்கு என்ன வேலை? பேயை விரட்டுறது. நாங்கள் செய்யலாம், நாங்கள் போகலாம். தேவையில்லாத ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு அது வந்து அவங்களுடைய நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நமக்கு என்ன உண்டானதோ அதை செய்தால் தான் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு பலன் கிடைக்கும் எங்களால். தேவையே இல்லாமல் நான் பேயை பார்க்க போகிறேன். உலகத்தில் வல்லரசு நாடான அமெரிக்காவிலே ஒத்துக்கிட்டாங்க பேய் பிசாசு இருக்கிறது உண்மைதான்னுட்டு. திரும்ப நம்ம போய் புதுசாக என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? ஒன்றும் கிடையாது. உலகம் பூரா தான் தெரியுமே. ஓகே, இப்போ வந்து நம்ம பேயை பார்க்க போகும்போது ஒரு லாங் ட்ராவல் ஒரு இருட்டில் போகும்போது நம்ம பேயை நிறையா இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு மரத்துக்கு கீழே இல்லை ரோட்டில் நடந்து போகிறதே நம்மளால் பார்க்க முடியும். அது மாதிரி ஜின்களை நம்மளால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக ஜின்கள் நிறைய இடத்துல தெரியும். ஏன்னா என்ன ஒன்று, பேயை கண்டவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படும், எல்லாம் கெடுதல் செய்யும். ஜின்னை காண்றவங்களுக்கு அது வந்து ஒரு எந்த எஃபெக்டும் கிடைக்காது, எந்த பாதிப்பும் கொடுக்காது. அந்த குடும்பமும் நல்லா தான் செழிப்பாக இருக்கும். காக்குமா தவிர அழிக்காது ஜின்னு. ஓகே, ஜின் வந்து அழிக்காது. தவறு செய்கிறவங்கள மட்டும்தான் அழிக்கும். இப்போயும் பதிவு பண்ணிக்கிறேன். தப்பானவங்கள கெட்ட நோக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் காரணம் இல்லாமல் போய் ஜின்னு நம்ம விற்கிறதாலே செய்யாத ஒரு பணத்துக்காகவும் நம்ம போய் செய்தாலும் நடக்காது. தவறு இருக்குது, ஒரு குடும்பத்தை அவன் அழிக்கிறான், தேவையில்லாத ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னா மட்டும்தான் ஜின் அதை செய்யும். இல்லை, ஒருத்தன் ஒரு குடும்பத்தை அழிக்கிறான்னா அவன் ஃபஸ்ட்டு நல்லவனாக இருக்கணும்ல, அந்த மறு சைடில் இருக்கிறவன். அது தவறு கிடையாது. இப்போ அவனை போய் அழிக்கிறான்னாக்கா நீ அவனை மட்டும் என்ன பண்ணாலும் பண்ணலாம். அந்த குடும்பமே பாதிக்குது இல்லையா? அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சரிங்களா? அதுவும் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து தானே ஜின்னு செய்யுது. நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு அந்த அளவுக்கு யாருமே எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன் அப்போ அவங்க கடவுளை வணங்காமையா என்கிட்ட வரான்? எல்லா இடத்துலையுமே ஒரு நியாய தர்மம்னு ஒன்று உண்டு. தேவையில்லாத வேலைகள்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம். எப்பவுமே தேவையில்லாத நமக்கு அந்த பாவங்கள் நான் சம்பாதிக்க மாட்டேன். எனக்கு தேவை என்னமோ இது நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். ஒருத்தவங்க முட்டை ஊதி வைக்கிறாளோ இல்லை காசு வெட்டி போகிறாளோ அவளுக்கு வந்து இந்த கை விளங்காமல் போகிறது, அதுக்கப்புறம் நிறையா சவால்களை சந்திப்பாங்க. ஸோ ஜின்னு இப்படி செய்யும்போது அவங்க என்னென்ன மாதிரியான விளைவுகளை சந்திப்பாங்க? இப்போ ஜின்னுக்கு வந்து இப்போ நமக்கு எதிரி என்ன செய்கிறானோ, இப்போ உங்களை வந்து கெடுக்கணும்னு நினச்சாக்கா, கை வேணாம்னு நினச்சா, கால் வேணாம்னு நினச்சா என்ன செய்கிறானோ அதை திருப்பி அவனுக்கு கொடுக்கும். ஓகே, என்ன அவன் கண்ணு வேணாம்னு நினச்சா கண்ணு என்னவோ திருப்பி பதிலுக்கு பதில் தான் செய்யுமா தவிர தேவையில்லாத ஒன்று நம்ம புதுசாக ஏற்படுத்தி செய்ய தேவையில்லை. ஏன்னா அப்போ கூட அவனை திருத்துறதுக்கு தான். அவன் மீண்டும் யார்கிட்டையும் போய் எதுவும் செய்யாமல் சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஜின்னை எடுத்தபோது உங்களுக்கு ஏதாச்சும் அதன் மூலியமாக பின்விளைவுகளை சந்திச்சிங்களா? இல்லை கண்டிப்பாக இப்போ தவறு நடந்தாக்கா எதுலேயுமே ஒரு இப்போ நீங்கள் கூட தான் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு கவனக்குறைவு இருந்தால் தவறு நடந்தாக்கா பின்விளைவு வரும் தான். புரியுதுங்களா? இப்போ அதே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, எந்த ஒரு வேலையும் ரோட்டில் நடக்கும்போது கூட ஒரு கவனம் இல்லாமல் நடந்தால் ஒரு வண்டியில் போய் மாட்டுவோம் தான். அந்த மாதிரி தான் தவறு கவனங்கள் இதில் இருக்கணும். முழுக்க நம்மளை மறந்து உட்காரணும் ஜின்னுகிட்ட. ஜின்கிட்ட பேசியிருக்கீங்களா? பேசினா தான் நம்ம எந்த வேலையும் நம்ம செய்ய முடியும். என்னென்னு உத்தரவு கேட்கணும். ஒரு நல்லது நடந்தாலும் உத்தரவு கேட்கணும், ஒரு கெட்டது நடந்தாலும் உத்தரவு கேட்டு தான் நம்ம அதெல்லாம். எந்த நேரத்தில் ஜின் கூட பேச? இரவு நேரத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம். நைட்டு 11 மணிக்கு மேலே விடிகாலம் 3 மணிக்குள்ளே எல்லா பூஜையில் முடிப்போம். ஓகே, நாங்கள் வந்தோம்னாலும் நேரில் உட்காந்து கண்டிப்பாக தாராளமாக நிறைய மீடியாவிலே காட்டியிருக்கிறேன். ரிஃப்ளெக்ட் இந்த மாதிரி ஒரு சில மீடியாக்கள்லாம் ஜின்னை நான் நேரடியாக காட்டியிருக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் முக்கியமாக வந்து ஓகே இங்கே நீங்கள் தொடர்ந்து பல வருஷமாக அந்த ஜின் இதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே இருக்கிற மக்கள் ஈஸியாக உங்களை வந்து உங்களை பார்த்துடலாம், உங்கள்கிட்ட வந்து பேசிடலாம். ஆனால் முக்கியமாக இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க இல்லை வேறு நாட்டில் இருக்கிறவங்கள தொடர்பு கொள்ளணும்னா அவங்க எப்படி ட்ரை பண்ணுவாங்க? இங்கே இருக்கிற மக்கள் எப்படி வராங்களோ இதுக்கு மேலாக தான் வெளிநாட்டு மக்கள்லாம் வராங்க நம்மக்கிட்ட. இரவு நேரங்கள் கால்ஸ் பார்த்திங்கன்னா UK, கனடா, ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரியிலேருந்து அங்கே பகல் லண்டன். அப்போ என்ன பண்ணுவாங்க, இரவு நேரங்களில் கால்ஸ் அவங்களுக்கு தான் நமக்கு அதிகமாக இருக்கும். நிறைய வேலைக்காக வெளிநாட்டிலேருந்து தான் இன்றைக்கி நிறைய வராங்க. இந்தியாவிலேருந்து தான் வராங்க. அதே மாதிரி தான் கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்லேருந்து நம்மக்கிட்ட நிறைய கூட்டங்கள் வர்றது வந்து அது வந்து நம்ம பாதிப்பு இருக்கிறது. ஜின்னை நம்பி வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. நல்ல வழியில் தான் போயிட்டுருக்குது. ஓகே, அவங்களுக்கு எப்படியான இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு நேரில் கூப்பிட்டு வச்சு நம்ம அந்த ஜின் மூலியமாக இது கொடுக்கலாம்.
பட் ஃபாரின்லேயோ இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ எந்த இங்க மாதிரி இருந்து அங்கே போய் ஒரு தொழில் செய்கிறாங்க, அந்த தொழிலில் வந்து அங்கே நஷ்டம் வருது, அதே சமயம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது, இல்லை அங்கே பெண்கள் போயிலால கொஞ்சம் மன கஷ்டம் வருது, மனைவி சரியில்லை, ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிடுறாங்க, வெளிநாடுகளில் போய் கிளப்புக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து அவங்க மாமனார் வந்து என்கிட்ட சொல்லி அழுகுவாங்க. அப்போ அவங்க வேணுன்றவங்க பேர், அவங்க தாய் பேர் தெரிஞ்சால் போகிறோம். அது இல்லைன்னா அவங்க புகைப்படம். இப்போ நம்ம இலங்கை தமிழர்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நிறைய என்ன தொடர்பு கொள்வாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் இந்தியா மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, தமிழர்கள் பொதுவாக சிங்கப்பூர் தமிழர்களாகட்டும், மலேசியாவால் தமிழர்களாகட்டும், இலங்கை தமிழர்களாகட்டும், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாகட்டும், எல்லா தமிழர்களும் ஒட்டுமொத்தமாக எங்கே எது பிரச்சனைனாலும் உடனே என்கிட்ட குரல் கொடுப்பாங்க, உடனே எனக்காக வந்து கேட்டு வாங்கிப்பாங்க. ஓகே. அவளுக்கு நீங்கள் என்ன எந்த இது மூலியமாக, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள நேரில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், அவளுக்கு ஒரு நம்மளுக்கு அவளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துலாம். ஃபாரினில் இருக்கவங்களுக்கு எப்படி அதை செஞ்சு கொடுக்கும்? இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, பிறந்த உடனே நம்ம பிறந்த நேரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். இது இந்த நேரத்தில் பிறந்துக்குது, இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வாழும்னு இங்கே சொல்லலையா? நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? அந்த குழந்தையா போய் எல்லாத்தையும் கேட்குது, எனக்கு என்ன எப்படி இருப்பான்னா கேட்குது. அதே மாதிரி தான் ஜின்னுக்கு எல்லாமே குழந்தைகள் தான். புரியுதா? நம்மளை பொறுத்தவங்க தான் 100 வயசு, 50 வயசு, 60 வயசுன்னு இருக்குது. ஜின்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே குழந்தைகள் தான். அவங்களுடைய தகவல் பேர், அம்மா பேர் தெரிஞ்ச, வீட்டுக்கு எத்தினாவது பிள்ளைன்னு தெரிஞ்சாவே போகிறோம். அவங்களோட ஜாதகத்தை அத்தனையும் அலசி பார்த்து அவங்களுக்கு எல்லாமே என்ன வழியில் கெடுறாங்க, எந்த வழியில் பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்து எல்லாமே சரி பண்ணிடலாம். புரியுது. இப்போ ஜின் வந்து நீங்கள் சொல்லியிருந்தே ஒரு பொம்மை மூலியமாக, ஒரு பொம்மை வழியாக தான் நாங்கள் அதை இது பண்ணுவோம்னு. ஸோ இப்போ வந்து அதோட ப்ராசஸ் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அதோட ப்ராசஸ்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு பொருள் அந்த ஜின்னை வந்து நான் கையிலே கொடுத்து விடுவேன். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ, ஃபாரின்ல இருக்கவனா ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, வந்து மலேசியா, சிங்கப்பூர், துபாய் எல்லாமே வந்து கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் வராங்க, எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. நேற்று கூட சிங்கப்பூருக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார். இல்லை வெளிப்படையாக நான் பேரை சொல்ல முடியாது. எல்லாம் வராங்க, எல்லாமே போகிறாங்க, எடுத்துக்கிட்டு போயிட்டு அதை வணங்குற முறையும் இருக்குது, அது வேறு முறையில் செய்கிறதும் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம சொல்கிற மெத்தடில் அவங்க செய்தாவே அந்த குடும்பம், ஃபேமிலி, பிஸ்னஸுக்கு, தொழிலுக்கு, குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே சரியாகி வரும். ஓகே. ஜின் வந்து எந்தெந்த மாதிரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிஸ்னஸ் அண்ட் குடும்ப பிரச்சனைகளுக்கும், இப்போ வந்து நிறையா பேர் வந்து நிலத்தகராறு, சொத்து தகராறு, அந்த இதுக்குமே நீங்கள் இது பார்க்க, சொத்து தகராறு, நிலத்தகராறு, வீட்டு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, எங்கே எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு உள்ள அத்தனை பிரச்சனையும் ஜின்னால தான் உடனடியாக கண்ட்ரோலில் கொண்டாந்து தீர்த்து கொடுக்கும். உங்களுக்கு எப்போ சார் இந்த இதெல்லாம் தோணுச்சு? நான் சின்ன வயசுலேயே வந்து நான் ஒரு பாய்கிட்ட வந்து பக்கத்தில் வீட்டில் இருந்ததால் எனக்கு தெரியாது, கூட மாட போய் அப்படி இப்படி ஹெல்ப் பண்ணிவிட்டு எடுபடி வேலை மாதிரி செய்துட்டு இருந்தேன். கடைசியில் இது கூட இருந்து பழக ஜின்னுக்கு பிடிச்சி போனால் விடாது, நான் அதிலே அப்படியே ஜின் பழகிடுச்சு. ஜின்னு தான் உங்களை தேர்ந்தெடுத்தது? கண்டிப்பாக. ஓகே. இப்போ உங்களோட லைஃப் எப்படி இருக்குது? என்னோட லைஃப் என்னதோ மக்களுக்கு சேவை செய்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இறந்த பிறகும் ஜின்னுக்காகவே இப்போ நான் சேவை செய்யணும். இதுதான் என்னோடய லைஃபு. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்ம இறந்துட்டாக்கா சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டுன்னு. எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் இறந்ததொடனே ஜின்னோட லோகத்துக்கு போய் அதுக்கு நாங்கள் பணிவிடை, இப்போ எப்படி எங்களுக்கு ஒரு ஜின்னு வேலை செய்யுதோ அந்த மாதிரி அந்த ஜின்னுக்கு நாங்கள் வேலை செய்யணும். இதுதான் எங்களுடைய. ஓகே சார், தெளிவான பதில் கொடுத்தே நேரத்துக்கு. நன்றி.